ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் நேவல் மெரைடைம் மியூசியம் அப்படின்ற பிளேஸுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேவி சம்மந்தப்பட்ட மிசைல்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க நடத்தின வார் அதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் நான் இப்போ வீடியோ பண்ணலான்னு வந்திருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இதோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரு ஆன உடனே எனக்கு ஆங்கர் லார்ட் வெல்லிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் ஒன்று பார்த்தேங்க. அதாவது இந்த ஆங்கரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. ஏன்னா ஷிப்பில் எல்லாருமே ஆங்கர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நடுவரில் நிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. கேமரா திருப்பி காட்டுறேங்க பாருங்கள். என்னோட ஹைட்டுங்க. ஃபுல் அயன், ரொம்ப வெயிட்டு, ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிசைல் மாதிரி ஒன்று தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மிசைல் வந்து பார்த்திங்கன்னா P-15 அப்படின்னு P-15 சர்ஃபேஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிசைல் வந்து எங்கே பயன்படுத்தினாங்கன்னா 1971, அதாவது கராச்சியில் பாகிஸ்தானில் வார் நடந்துச்சு இல்லையா, அந்த போர் நடக்கும்போது இந்த மிசைல்ஸை வச்சு தான் அங்கே தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸோ இந்த மிசைல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இருக்கக்கூடிய இலக்கிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ரேடியஸில் போய் தாக்கக்கூடிய சக்தி கொண்டது. இங்கே பாருங்கள், இந்த மிசைலோட போர்டு அண்ட் இதோட போர்டில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணிடுறாங்கன்னு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே எழுதிருக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போகலாம். ஏன்னா இப்போ தான் நான் வந்து என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மிசைல் இருக்குது. AWZ-13 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிசைல் வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி அப்படின்ற வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய மிசைல். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இடத்துல தாக்கக்கூடியதாங்க. 11 கிலோமீட்டர்னா ரொம்ப அசால்ட்டாக அடிக்கும் ஏரில் போயிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை உள்ளே போகிறதுக்கான வழி phase 1 phase 2 அப்புறம் ஹெலிகாப்டர் அந்த மாதிரி எல்லாம். இப்போ நம்ம இங்கேருந்து லெஃப்ட்டில் போகலாம். லெஃப்ட்டில் போயிட்டு இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்குறதுக்கு. ஸோ ஏன்னா இந்த பக்கம் போனால் தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ரைட்டில் இந்த மிசைல் ஒன்று பார்த்தேன் இல்லையா, RZ-13, அதுதான் இந்த கோதாவரின்ற இதுதான் வார்ஷிப்பு, அதாவது போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலில் தான் அந்த மாதிரி மிசைல், ஏர் மிசைல்ஸு நிறைய அந்த மாதிரி மிசைல்ஸ் எல்லாம் அந்த கப்பலில் இருக்கும். ஸோ இங்கேருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பில்டிங் மாதிரி இருக்குதுங்க. வாங்க உள்ளே போகலாம் அப்படியே. என்னோட ஏணி மேலே ஏறி போகிறதுக்கா? மேலே ஏறி போகிறதுக்கெல்லாம் இல்லை. இந்த ஏணி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கப்பலில் ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போவாங்க இல்லையா, ஸோ அதனால் அதை இங்கே வச்சுருக்கிறாங்க விசிகளுக்கு. உள்ளே பார்த்தா என்னங்க லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆர்ட்டுங்க, எல்லாமே கையாலே வரைஞ்சது. இவங்க 64th ரெஜிமெண்ட்டில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கப்பலில் யூஸ் பண்ணுற ஸ்டேரிங் ப்ரௌனி ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து கப்பலோடைய அந்த வடிவமைப்பு ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்டேரிங் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அங்கேருந்து முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது என்னென்னு தெரியுதா? பீரங்கி, அதாவது போர்க்கப்பலில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிங்க அதெல்லாம். ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் போர்டில் அங்கே போட்டுக்கிறாங்க இது என்ன அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலஸ்கோப் மாதிரி தூரமாக இருந்து பார்க்குறது. பாருங்கள், உள்ளே பார்த்தா ஒன்றும் தெரியல, எல்லோ கலரில் எதுவும் பாயிண்டர் மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஸோ இங்கே எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா அந்த அந்த காலத்து கப்பல்களில் பயன்படுத்தினது எல்லாமே இந்த வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது அந்த வரைபடங்கள், அந்த டயக்ராமு, இவங்க இந்த செதுக்கி வச்சுக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3D பெயிண்டிங் மாதிரி தெரியல, பட் அதுதான் கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இவங்களாம் வரைஞ்சதுங்க. இந்த வேறு ரைட் சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இது ஒரு வரைபடம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஹார்பர் இருக்குது இல்லையா, ஸோ பாம்பே ஹார்பரோடைய அந்த வரைபடம், அந்த பாம்பே ஹார்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வரைபடம் இது. இங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏன்ஷியன்ட் ஷிப்ஸ் பில்டின், அதாவது அந்தந்த காலகட்டத்தில் கப்பல்களோட பரிமாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே வந்து கல்பி, அந்த பாட்டா மாதிரி, அப்புறமா அந்த மஞ்சம்பி, அப்புறம் டன்பி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கப்பல்களோட இது வந்து பார்த்திங்கன்னா டன்பின்னு, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டை மாதிரி. அப்புறம் என்னன்னு பார்க்க வந்தீங்கன்னா கல்பட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கப்பல்களுடைய பரிமாற்றங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ இங்கே ஒரு போர்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேவியோட இதுன்னு நினைக்கிறேங்க, சிம்பிள் போட்டுக்கிறாங்க பாருங்க. இதுதான் அந்த போர்க்கப்பல், அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போர்க்கப்பல்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவியோட அந்த முத்திரை சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ இங்கே வந்து பாருங்க, கையிலேயே வரைஞ்சதுங்க இது எல்லாமே. ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கையிலேயே வரைகிறது அப்படின்னா முடியாது. இங்கே பாருங்கள்,
மால்வன் முல்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க அந்த எப்படி சொல்கிறது வின் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் முல்கி. அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே ஐஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பீரியடில் காலகட்டத்தில் இந்த ஐஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த போருங்கள் நடந்துச்சு இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் ஐஎன்எஸ் கமாண்டிங் முல்கி கமாண்டிங் ஆஃபீஸர்னு போட்டு அவங்களுடைய இயரு, அப்புறம் அவங்க அந்த ட்ராவல் பண்ணது, அந்த போர் புரிஞ்சது, அந்த வருஷங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சாக ஸோ கிளியராக போட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மால்வன், அது வந்து முல்கி. ஸோ ரைட் சைடில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் பயன்படுத்தக்கூடிய சிறு சிறு அந்த மைக்ரோஸ்கோப், இங்கே பாருங்கள் மைக்ரோஸ்கோப் ஒன்று இருக்குதா. இந்த மியூசியம்லேயே நான் வந்து கொஞ்சம் வியந்து போய் பார்த்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க. அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடல் வழி மார்க்கமாக பயணம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல போனால் ஒரு கூகுள் மேப் மாதிரிங்க. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற ரோட்டில் அந்த இதெல்லாம் போயிட்டு வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சிருப்போம். ஆனால் நடுக்கடலில் பார்த்திங்கன்னா பயணம் பண்ணும்போது இந்த மேப்புக்கு இப்போல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க பயன்படுறது பார்த்து தான் இந்த எப்படி சொல்கிறது இந்த பயணமானி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை இங்கே இருக்குது பாருங்கள் ரைட் சைடில் பின்னாடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அதை சொல்கிற வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறது. இது பாருங்கள் சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இவங்க பயன்படுத்தினது எவ்வளோ பெருசாகவும் எவ்வளோ இதுவும் இருக்குது பாருங்கள். இது எப்படி பயன்படுத்துறதுனாலாம் நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின்க, அதாவது கார்டன் ரீச் ஒர்க் ஷாப் லிமிடெட், கல்கட்டா ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ், அவங்க தான் இதெல்லாம் வடிவமைச்சது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சேம் அதுவும் அதே தான். ஸோ பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட் உங்களுக்கே தெரியும், நேவி ஆஃபீஸர்லாம் பயன்படுத்துகிற லைஃப் ஜாக்கெட்ஸ் இதெல்லாம். ஸோ இது லெஃப்ட் சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் புரிஞ்ச காலங்கள்லாம் இருக்குதுல்ல, இண்டோ பாகிஸ்தான், அப்புறம் கராச்சி, அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற அந்த பர்டிகுலர் காலத்தில் எந்தெந்த போருக்கு எந்தெந்த வருஷங்கள்லாம் ஈடுபட்டாங்க, ஸோ எப்பப்பெல்லாம் போர் புரிஞ்சாங்க அப்படின்ற அந்த எவிடன்ஸ் எல்லாம், அதாவது அந்த வருடங்கள் எல்லாம் இங்கே வந்து குறிப்பிட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ ஆப்ரேஷன் பவானுக்கு பாருங்கள் 1982, ஆப்ரேஷன் கேக்டஸ் 1988 to 89, ஸோ இண்டோ பாக் இந்த மாதிரியெல்லாம். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து லெஃப்டில் ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஆதி, அதாவது வெள்ளைக்காரங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் என்ட்ராக வராங்க. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா, ஏன்ஷியன்ட் ட்ரேடிங் ரூட்ஸ் அப்படின்னு இந்த மியூசியத்தோட ஹிஸ்ட்ரிக்கு இப்போ தாங்க நம்ம வரோம். அதாவது பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா ட்ரேடர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விமானங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நறுமண பொருட்கள், அதாவது கிராம்பு, இந்த தங்கம், வைரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுற இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறந்த இளைஞர் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பிரிட்டிஷு, போர்ச்சுகீஸுகள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா, ஸோ இதெல்லாம் எப்படி பார்த்திங்கன்னா தரை வழி பயணமாக போகும். அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா தரை வழி பயணம் போகும்போது ஒவ்வொரு நாட்டையும் கடந்து போகும்போது ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அந்த இடைத்தரகர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடைத்தரகர்கள் எல்லாம் அது போய் சேர்றதுக்குள்ளே அவங்களுடைய பர்டிகுலர் நாட்டுக்கு போய் சேரும்போது அவங்ககிட்ட இப்போ ஒரு 100% எடுத்துன்னு போகிறாங்கன்னா அவங்க நாட்டுக்கு போகும்போது அது ஒரு 30% தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் எடுத்துன்னு போனாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது எல்லாமே லாஸ் இல்லைங்களா அந்த விளைபொருள். அதனால தான் வாஸ்கோ ட காமான்றவர் என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, போர்ச்சுகீஸ்லேருந்து அவங்க அங்கேருந்து கடல் வழி பயணமாக யூரோப்பு, ஆஃப்ரிக்கா அதெல்லாம் கடந்து வந்து கரெக்டாக இந்தியாவில் வந்து நின்னார். இந்தியாவில் வந்து நின்னதுக்கப்புறமா தான் ஸோ கடல் வழி பயணமாகவே இதுக்கு வழி இருக்குது, நம்ம வணிக வர்த்தகங்கள் எல்லாருமே இந்த கடல் வழி பயணமாகவே வந்து வணிக வர்த்தகங்கள் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு கடல் வழி பயணமாக வழி கண்டுபிடிச்சி வந்தார். ஸோ இந்த கடல் வழி பயணத்தை பயன்படுத்தி தான் பின்னாடியே வந்த ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவில் காலடி எடுத்து வச்சானுங்க. அதுதான் வந்து உண்மையும் கூட. பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்க்கப்பல், அதாவது அது நீர்மூழ்கி கப்பல், இது வந்து பார்த்திங்கன்னா போர்க்கப்பல். இது வந்து அந்த இதுவில் நம்ம பரிமாணங்கள் அழிஞ்சதுக்கப்புறமா கண்டுபிடிச்சது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு. ஸோ இது வந்து ஏர்ஃபோர்ஸில் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க நகரத்தை எப்படி காப்பாற்றுன்னு பார்த்திங்கன்னா இதுங்க பாருங்கள், இதுதான் அந்த பழங்கால முறையில் பார்த்திங்கன்னா கப்பல்கள் கட்டுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷிப் பில்டர்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி கப்பல்கள் தான் வடிவமைச்சாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் மாடர்ன், இது எல்லாமே ஆர்ட்டுங்க, எல்லாமே கையால் வரைஞ்சது. ஸோ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா கப்பல் அப்படின்றத கட்டுமானம் ஆரம்பிச்சது ஷிப் பில்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கப்பலில் தான் வடிவமைச்சாங்க. ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் கையால் ஏதோ ஒரு பொருட்களை பயன்படுத்தி கட்டியிருக்கிறாங்க. இன்னும் அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இங்கே வந்து கொச்சி ஃபோர்ட்டோடைய எவாலுவேஷன், அதாவது கொச்சி ஃபோர்ட்டோடைய வளர்ச்சி. இங்கே பாருங்கள், இங்கே தான் கொச்சி ஃபோர்ட் வந்து கட்டி, அதாவது எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் ஷிப் வார்ஸ், அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்டிஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஏற்பட்ட இடையே போர் தகராறு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைபடமாக டயக்ராமாக ரொம்ப பண்ணி வச்சுங்க பாருங்கள், தத்ரூபமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாம்பு வெடிக்கிறது, அந்த மனுஷன் கீழே விழுறது, அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்குதுப்பா ஊர் ஃபுல்லாக. ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையுமே டிஃபைன் பண்ணி போட்டுக்கிறாங்க. பாருங்கள் அந்த கப்பல் இழுக்கிறது, ஸோ அங்கேருந்து அவங்க கிளம்புறது, இது எல்லாமே இது வந்து அதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. அந்த ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வாங்க, இங்கே முன்னாடி இருக்குது. ஸோ அதாவது கேரளா வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு பொருட்கள் அப்புறம் இந்த வாசனை பொருட்களில் பார்த்திங்கன்னா தான் ஸோ முதல்ல இம்போர்ட்டிங்கில் பெரிய நம்பரில் இருந்திருக்குது. கேரளாவுக்கு வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தானிய பொருட்கள், மிளகு பொருட்கள், வாசனை திரவிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி ஸோ வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க இங்கேருந்து. இந்த பொருட்கள் எல்லாமே தான் வாங்குறதுக்காக, அதாவது நேரடி தொடர்பு இந்தியாவிலேருந்து டைரெக்டாக பிரிட்டிஷுக்கு போன வழி, சென்ட்ரலில் வழியில் எந்த வழியிலுமே போகிற வழியில் பார்த்திங்கன்னா யாரும் எந்த இடைத்தரகருக்குமே நம்ம வந்து காசும் கட்டக்கூடாது, நம்ம வந்து பொருட்களையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழி கண்டுபிடிச்சே ஆகணுன்ற விதிமுறையில் தான் வாஸ்கோ ட காமா வந்து இங்கேருந்து எங்கே பிரிட்டிஷ், அதாவது போர்ச்சுகீஸ்லேருந்து அங்கேருந்து கிளம்பி அந்த ஷிப்லேயே பயணம் பண்ணி வந்து அதுக்கப்புறமா வந்து தான் இந்தியா வந்து அடைஞ்சார். ஸோ வந்து பாருங்கள் இந்த ட்ரேடிங்ஸ், அதாவது நம்ம இந்தியாவில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே இந்த ஸ்பைஸ் ட்ரேடர்ஸ், அதாவது மிளகு, அந்த திப்பிலி, காரம், அது இதில் என்னென்னலாம் வர ஸ்பைஸில் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து அப்போதைக்கு இம்போர்ட் பண்ணிருந்தோம் இந்தியாவிலேருந்து. ஸோ குஜராத்தி பைலட் இவர் தாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தி பைலட், அந்த ஷிப்போட வாஸ்கோ ட காமாவோட பைலட்டு. பாருங்கள் பொம்மை மாதிரி இங்கே வச்சுருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் அந்த வாஸ்கோ ட காமா தான் இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சாரு அப்படின்றாங்க இல்லையா. இவர் தான், இவர் பைலட்டுக்கு பக்கத்தில் நம்ம போய்ட்டு ஒரு அசால்ட் பண்ணோம். சேச்சி வாஸ்கோ ட காமா. ஸோ வாஸ்கோ ட காமா இவர் தான், பார்த்துக்காங்க. அதாவது அவருடைய உருவமைப்பு அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பொம்மை ஒன்று வச்சுருக்கிறாங்க. வாஸ்கோ ட காமா அந்த கப்பல் அது தாங்க பின்னாடி இருக்குது பாருங்கள். அது வாஸ்கோ ட காமா வந்தது, நம்ம விலங்குலாம் எடுத்துகிட்டு போக பிளான் பண்ணதெல்லாம் இது எல்லாத்துமே ஒரு இந்தியன்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு போனார் நம்ம மோடி தான். இவங்க பாருங்கள், இவர் தான் குஞ்சலி மரக்காயர். இவர் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கோட்டில் வாழ்ந்தவர், அதாவது முஸ்லீம். இவர் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்கோ ட காமா வந்து ஸோ இவனுக்கிட்ட வளம் நிலமே இருக்குது, இவனை அடித்து ஓட விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணணும்னு நினச்சப்போ குஞ்சலி மரக்காயர் தான் ஸோ வாஸ்கோ ட காமாவையும் அவங்க ஆளுகளை அடித்து துரத்தி இங்கேருந்து ஓட விட்டவர். ஸோ இந்தியாவுன்னா ஒரு பயம் அப்படின்னு வாஸ்கோ ட காமா அவங்க ஆளுகள் எல்லாருமே தெரிச்சு இங்கேருந்து அடி வாங்கி ஓடினவனுங்க தான் இங்கே வாஸ்கோ ட காமாவும் அவங்க ஆட்கள் எல்லாமே. ஸோ இந்த குஞ்சலி மரக்காயர்னு பார்த்திங்கன்னா கோழிக்கோட்டில் வாழ்ந்திருந்த அந்த காலத்தில் இவங்க ஒரு முஸ்லீம் இந்தியன். அது பாருங்கள், நம்ம ஆளுங்களை பார்த்து ஒருத்தவன் பயந்து ஓடி இருக்கிறான்னா நமக்கு பெருமை தானே. ஸோ அடுத்த வீடியோவை பார்ட் 2ல் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை